வணக்கம். கல்லூரி காலங்கள் நிகழ்ச்சியில் நம்முடைய கல்லூரி வாழ்க்கையை எப்படி பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பது குறித்து தான் நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். நான் என்னுடைய கல்லூரி அனுபவங்களையும், நான் எவற்றை பெற்றேன், எவற்றை தவற விட்டுவிட்டேன், இப்போது மறுபடியும் கல்லூரியில் சேருகிற வாய்ப்பு கிடைத்தால் எப்படி அதை பயன்படுத்தி கொள்வேன் அப்படின்லாம் உங்கள்கிட்ட விரிவாக சொன்னேன். அதுக்கப்புறம் பயனுள்ள கல்லூரி வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஏன்னா இப்பயே அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கல்லூரி வாழ்க்கையை முழுமையாக பயன்படுத்தி கொள்வீர்கள். பின்னாடி வருத்தம் ஏற்படாது. இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு சில பேர் வெளியே வந்துட்டு, ஐயோ இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்ருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் காய்கறி நல்லா இருந்தது, நான் கேட்க கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டேன் அப்படிம்பாங்க. அதுவும் பர்டிகுலர்லி இந்த நிறைய ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல போய் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம மக்களுக்கு திருப்தியே வராது. பிரெயின் சயின்ஸை பற்றி படித்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கிற இடத்துல போய் ஒருத்தர் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு திருப்தி வராது. ஏன்னா வெளியே வந்த பிறகு இதுக்கு பதிலாக அதை வாங்கியிருக்கலாமா, அதுக்கு பதிலாக இதை வாங்கியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் கன்ஃபியூஷன் ஏற்படும். ஆனால் ஒரு 4-5 ஐட்டம் மட்டும்தான் இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்றவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். நம்ம வீட்டிலையே பாருங்களேன், ஒரு பொரியல், ஒரு கூட்டு, ஒரு சாம்பார், ரசம், மோர் சாப்பிட்டா ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஒரு 10-15 ஐட்டம் என்றைக்காவது பண்ணாங்கன்னா அந்த 10-15 ஐட்டத்தை சாப்பிடும்போது நம்மளுக்கு திருப்தியாக இருக்காது, சாப்பிட்ட மாதிரி ஒரு உணர்வும் இருக்காது. அல்லது சாப்பிட்ட பிறகு ஒரே உப்புசமாக இருக்கும், ஒரு மன நிறைவு ஏற்படாது. அது மாதிரி வெளியே வந்துட்டு நிறைய பேர் என்னென்னா, ஐயோ கல்லூரி வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே, இதையெல்லாம் இன்னும் நல்லா பயன்படுத்தியிருக்கலாமே அப்படிங்கிற சிந்தனை ஏற்படாமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் என்னுடைய அனுபவங்களின் அடிப்படையில் நான் இந்த பயனுள்ள கல்லூரி வாழ்க்கை எப்படியெல்லாம் அமைக்கப்படுகின்றது என்பதை பற்றி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே அகாடமிக் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது என்ன, செக்யூரிங் டிகிரிங்கிறது எவ்வளோ முக்கியம், ரெண்டாவது ஆஸ்பெக்ட்டு. மூணாவது ஆஸ்பெக்ட் யூஸிங் த லைப்ரரி, அது எவ்வளோ முக்கியம். நான்காவது ஆஸ்பெக்ட் எப்படி உங்கள் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா கல்லூரியை விட்டு வெளியே வந்த பிறகு அவர்களை நீங்கள் அப்ரோச் பண்ணுறது அவ்வளவு கடினம். ஒரு 150-200 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட உங்கள் காலேஜ் இருக்கும். நீங்கள் போய் ஒரு ப்ரொஃபஸரை போய் பார்க்க முடியாது சந்தேகம்னா. அவர் ஊரில் இருக்கணும், ரெண்டாவது எங்கேயாவது செமினாருக்கோ ஒர்க் ஷாப்புக்கோ போயிருக்கலாம், அவருக்கு டைம் ஸ்பேர் பண்ணணும். அதனால் இந்த டைமில் எப்படி உங்கள் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய எதிர்காலத்தை கட்டமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறது சம்மந்தமாக பார்த்தோம். அதுக்கப்புறம் சீனியர்ஸ்கிட்ட பழகிறதுனால என்னென்ன அட்வான்டேஜ், அவங்ககிட்டருந்து என்ன கற்றுக்கலாம், அவங்ககிட்டருந்து என்ன பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம சீனியர்ஸ் நமக்கு பல பண்புகளை கற்றுக் கொடுப்பாங்க, பல புத்தகங்களை அறிமுகப்படுத்துவாங்க, பல படிப்புகளை அறிமுகப்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நமக்கு இருக்குது. அதையெல்லாம் பற்றி தான் நாம் பேசணும். இப்போ அடுத்ததாக பணத்தினுடைய அருமை, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கல்லூரியில் படிக்கிற வரைக்கும் நம்ம என்னன்னாக்க பேரண்ட்ஸு ஃபீஸ் கட்டிடுவாங்க, ஏதோ ஒரு பேக்கெட் மணி கொடுப்பாங்க, அதை செலவு பண்ணிக்கிட்டு இருப்போம். பெரிய அளவில் நமக்கு அட்டானமி இருக்காது. ஆனால் கல்லூரி வாழ்க்கையில் நுழைஞ்ச உடனேயே நமக்கே ஒரு உணர்வு என்னன்னாக்க நம்ம ஏதோ ஒன்று சாதிச்சிட்டோம், கல்லூரிக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். நிச்சயமாக அது ஒரு சாதனை தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்தியாவில் 35 வயதுக்கு குறைவாக ஆவரேஜ் எஜுகேஷன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தான். 35 வயசுக்கு மேலே ஆவரேஜ் எஜுகேஷன்னு பார்த்தீங்கன்னா 6.7. அந்த வகையில் நீங்கள் கல்லூரிக்கு நுழையும் போது சராசரியை விட நீங்கள் அதிகம் படிக்க தொடங்கி இருக்கிறீர்கள் என்கிற மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கணும். எப்போவுமே இந்த மகிழ்ச்சிங்கிறது ஒரு பொறுப்போடு தான் வருது. ஒரு பதவி வருது அப்படின்னா அது ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. பேக்கன் தான் சொல்லுவார், சில்ட்ரன் ஆர் ஸ்வீட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு அவருடைய எஸ்ஏயில் சொல்லுவார். குழந்தைங்க சந்தோஷத்தை கொடுக்குது, குழந்தைங்களை விடுங்க. வீட்டில் ஒரு பூனைக்குட்டி வளர்த்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூனைக்குட்டி சந்தோஷமாக நமக்கு பல வகையில் இருக்கும். அது ஓடி வரும், நம்ம பக்கத்தை காலில் உரசும், திடீர்னு நம்ம மடியில் ஏறி உட்காரும். அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு பூ மாதிரி அது நம்ம மடியில் உட்காரும்போது நம்மளுக்கு அந்த ஸ்பரிசமே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அது உட்காந்துருக்கும் போது அதை நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, பாவம் படுத்துருக்குது படுக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா நபிகள் நாயகம் என்ன பண்ணார்னா, அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது அவருடைய அந்த துண்டு மாதிரி ஒரு அங்கியில்
ஒரு பூனை வந்து படுத்துக்கிச்சு, அது தூங்கிடுச்சு. இவர் எந்திரிச்சு போகணும். இவர் எந்திரிச்சு போகும்போது அந்த பூனை தூக்கம் டிஸ்டர்ப் பண்ணிடும் பார்த்தீங்களா. அந்த காரணத்தினால என்னன்னாக்கா அவர் என்ன பண்ணார்னா, அந்த அங்கியை அந்த பூனை படுத்திருக்கிற இடத்துல மட்டும் அவர் கட் பண்ணிட்டார். கட் பண்ணிவிட்டு அந்த பூனைக்குட்டி அப்படியே தூங்குற மாதிரி வச்சுட்டு அவர் எந்திரிச்சு போனார் அப்படின்னு படிக்க முடியாது. நம்முடைய சங்க இலக்கியத்தில் ஒரு அற்புதமான பாட்டு ஒன்று இருக்குது. முன்றில் முஞ்சையோடு முசுண்டை பம்பி பந்தல் வேண்டா பலா தூங்க நீரலில் கைமா வேட்டுவன் கனைதுயில் மடிந்தன பார்வை மடப்பினை தடி பிரிதோர் தீர்தொழில் தனிக்களை திளைத்து விளையாட இன்புறு புனநிலை கண்ட மனையால் கணவன் எழுவதும் அஞ்சு கலையே பிணைவையின் தீர்தலும் அஞ்சு யாவதையும் இல்வழங்காமையின் கல்லென ஒழித்து மானதல் பெய்த உணங்கு தினை வல்சி காணக்கோழியோடு இதற்கவர்ந்து உண்டன ஆர நெருப்பின் ஆரல் நாரா தடிரதிர்ந்திட்ட முடுவல்லூரம் இரும்பேர் ஒக்களும் ஒருங்கு இனிது அருந்தி தங்கிச் செம்போபான தங்காது வேந்துதரு விழுக்கூழ் பரிசலர்க்கு என்றும் அருகாது ஈயும் மண்மை உரைசால் நெடுந்தகை ஓம்பும் ஊரே அப்படின்னு புறநானூரில் ஒரு பாடல். அதில் என்னென்னா, ஒரு கணவன் அவன் வந்து யானையை வேட்டையாடுறவன், அவன் வேட்டையாடிட்டு வந்து களைப்பில் படுத்திருக்கான். எங்கன்னா முசுண்டை கொடி படுந்திருக்கிற ஒரு பந்தல் மாதிரி பலாமரம் இருக்குது, அதுக்கு கீழே பந்தலே தேவையில்லை, அவ்வளவு நிழல் இருக்குது, அங்கே அப்படி படுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இவங்க வளர்த்துற அந்த பார்வை மான், அந்த மானும் கானகத்திலிருந்து வந்த ஒரு ஆண் மானும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று விளையாடிட்டு சந்தோஷமாக இருக்குது. இந்த பெண்மணி என்ன பண்ணுறா, இல்ல தலைவி, அவன் தினையை போய் காய வச்சிருக்கிறா, ஒரு மான் தோலில் காய வச்சிருக்கா. அதை வந்து காட்டு கோழிகள் வந்து சாப்பிடுதுங்க. அதை விரட்டலான்னா அந்த சத்தத்தை கேட்டுட்டா, அந்த ஒரு சத்தத்தை கேட்டுட்டா என்ன ஆகும்னா, போ அப்படின்னு விரட்டினோம்னா கணவன் எழுந்துருவான். அவனும் ரொம்ப களைப்பில் தூங்கிட்டு இருக்கான். வேட்டையாடிட்டு வந்து களைப்பில் தூங்குற ஒரு கணவன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சத்தம் போட்டீங்கன்னா அந்த மான் டிஸ்டர்ப் ஆயிரும். அவன் வந்து இந்த மானையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுவும் ஒரு பாவம். ஏன்னா அது இயல்பாக சந்தோஷமாக இருக்கிற மான்கள். இங்கே பார்த்தா கணவனுடைய தூக்கத்தையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவ்வளவு களைச்சி தூங்குறாங்க. நான் ஒன்று சொல்ல பாருங்கள், ரொம்ப களைத்து தூங்குறாங்க பாருங்கள், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறத பாவம்னு சொல்லுவாங்க. அதுக்காக ட்ரெயின் போய் சேர்ந்த பிறகு எழுப்பாமல் இருக்க முடியாது, அதுக்கு நம்ம எழுப்பி தான் ஆகணும். ஆனால் சாதாரணமாக வீட்டில் படுத்துருக்கவங்களுக்கு சும்மா ஒன்றுமே இல்லாமல் எழுப்புறது, தேவையே இல்லாமல் எழுப்புறது, அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தூக்கத்தில் எழுப்புறது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா அவ்வளவு களைப்படைஞ்சு தான் ஒரு மனுஷன் தூங்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன பண்ணுறாலும் அவன் இந்த கோழி சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு விட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி. அந்த மாதிரி என்னென்னா, ஒரு பூனைக்குட்டி வளர்த்துறோம், அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அவன் பார்வமான வளர்த்துறா, அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் நாம் எந்த உயர்வையும் வாழ்க்கையில் அடைய முடியாது. அப்போ கல்லூரி வாழ்க்கைங்கிறது ஒரு மகத்துவம் வாய்ந்தது, ஒரு பெருமை வாய்ந்தது, ஒரு மகிழ்ச்சி வாய்ந்தது, நமக்கு குதூகலத்தை தருவது. சொசைட்டியில் பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கணும்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ இருக்குது, காலேஜ் படிக்கும்போது ஒரு ரெஸ்பெக்டும் இருக்குது. ரெஸ்பெக்டும் ரெஸ்பான்சிபிலிட்டியுமே ஒரே நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள். இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது, என்னப்பா ஸ்கூலில் படிக்கிறியா, எந்த ஸ்கூலில் படிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அதே நான் காலேஜில் படிக்கணுங்க. அப்படியா, காலேஜில் எந்த காலேஜில் படிக்கிறீங்க, அப்படியா, சரி அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா காலேஜுக்கு அந்த ஒரு மரியாதை உண்டு. அப்போ அந்த காலேஜ் போனோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பேரண்ட்ஸு அந்த நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த 10 hours டீனேஜ் பசங்களை எப்படி நடத்துறது அப்படின்னு 10 hours ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னன்னாக்க அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இது நாள் வரைக்கும் டே வாடா அப்படின்னு சொன்னவங்க வாப்பா போப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிப்பாங்க. அந்த ரெஸ்பெக்ட். ஏன்னா கல்லூரிக்கு போயிட்டாங்கப்பா, கொஞ்சம் மரியாதையை நடத்த வேணாமா. பசங்களுக்கும் கோவம் வரும், என்னப்பா டா போட்டு பேசுகிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் என்னென்னா, பாப்பா போப்பா. இப்போ வேறு இப்போ கூட படிக்கிற பொண்ணுங்களே டா போட்டு கூப்பிடுதுங்க, அதெல்லாம் வேறு மாதிரியான கல்ச்சர். பட் பொதுவாக சொல்கிறேன், வாங்க போங்கன்னு மற்றவங்க கூப்பிடுவேன். நான்லாம் என் காலேஜ் போனோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வாங்க போங்கன்னு கூப்பிடுவோம். எங்கள் ப்ரொஃபஸருக்கு எல்லாருமே எங்களை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி பெண்களை நாங்கள் எங்கள் கூட படிக்கிற பெண்களை நாங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிடுவோம். அப்போ காலேஜ் வரும்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுது.
அப்போ கொஞ்சம் ரிலீஸ், நான் சொன்ன பார்த்தீங்களா, ரெஸ்பெக்ட், ரூம், ரிசெப்டிவிட்டி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆறா அதை பற்றி பேசுவோம் நம்ம. எப்படி டீனேஜில் அந்த 10 ஆர்ஸ் கொடுக்குறாங்கன்ட்டு. அதில் கடைசி ஆறு வந்து ரோல் மாடலிங். அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு இருக்குது, அது ரிலீஸ். எப்படின்னா, ஒரு கயிற்றில் கட்டி வச்சுருக்கிறோம் நம்ம பசங்களை, கண்ணுக்கு தெரியாத கயிறால், அதுதான் கட்டுப்பாடு. கண்ணுக்கு தெரியாத கயிறால் கட்டியிருக்கும்போது அந்த கயிறை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இருக்க ஒரு குழந்தையாக இருந்தால் சகல நேரமும் பக்கத்துலேயே பார்த்துக்கணும். அது எதாவது கடிச்சிட போகுது, எதையாவது சாப்பிட்ற போகுது, எதாவது வாயில் வச்சுட்டு போகுது, டயரியா வந்துடும் அப்படின்ட்டு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சே கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்து குழந்தை இழந்தவங்க உண்டு. ஆனால் இந்த குழந்தை உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்க. ஏன்னா நம்முடைய கட்டுப்பாடு எல்லாமே, பெற்றோருடைய கட்டுப்பாடு எதனால், பசங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தானே. வேறு என்ன, அவங்களுக்கு என்ன கட்டுப்பாடாக வைக்கிறதுனால பெரிய சந்தோஷமாக கிடைக்கிது? அவங்களுக்கும் அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஆனால் அது ஒரு ஸ்வீட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ என்ன, கொஞ்சம் அப்படியே பக்கத்துலேயே பார்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஆனவொடனே கொஞ்சம் போக வைக்கிறேங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு போனோன்னே இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம். அந்த கைத்தை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது காலேஜ் வந்த பிறகு நல்லாவே லூஸ் பண்ணுறாங்க. அப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது சொசைட்டியில். உங்களுக்கு கையில் ஒரு பணத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க, இந்தப்பா இந்த பணத்தை வச்சுக்க, இந்த மாதத்துக்கு இந்த பேக்கெட் பண்ணி வச்சுக்க. இப்போ கல்லூரிக்கு போனால், ஸ்கூலில் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு ஹோமோஜெனிட்டி இருக்குது. எல்லா பசங்களும் ஒரே எக்கனாமிக் பேக்ரவுண்டில். நான் ஸ்கூலில் படிக்கும்போது என்னென்னா, என்னுடைய அந்த ஸ்கூலில் படித்தவங்க எல்லாருமே மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான். புவரர் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டியும் வந்து படித்தாங்க. சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா மாட்டு வண்டி ஓட்டுவார், அவங்க அப்பா கொத்து வேலை செய்வார், அவங்க அப்பா பார்த்திங்கன்னா ஒரு விவசாய கூலியாக இருப்பார், ஒருத்தர் பார்த்திங்கன்னா கல் உடைப்பார். இந்த மாதிரியான ஒரு எக்கனாமிக் பேக்ரவுண்டு தான். சில பசங்களாம் ரொம்ப பாவமாக இருக்கும், 2 சட்டை தான் வச்சுருப்பாங்க. சில டைமில் அவங்க ட்ரௌசர் வந்து பின்னாடி கிழிஞ்சிருக்கும். அதை வந்து மற்ற பசங்களாம் போஸ்ட் ஆஃபீஸ்னு கேலி பண்ணுவாங்க. அந்த பசங்க சிரிச்சுக்கிடுவாங்க. என்ன பண்ண முடியும், வறுமை. காலையில் ஏதோ கொஞ்சம் களியவோ கூழையோ சாப்பிட்டு வருவாங்க. இந்த மாதிரியான ஒரு பொருளாதாரம். அப்போ என்னென்னா, சில பசங்க, அதாவது கொஞ்சம் பெற்றோர் வந்து பசங்களுக்கு கொஞ்சம் 5 பைசா கொடுத்தாங்கன்னா, அந்த 5 பைசாங்கிறது அந்த காலத்தில், இப்போல்லாம் 5 பைசா இல்லை, இன்றைக்கி 10 ரூபாய்க்கே வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. அன்றைக்கி 5 ரூபா. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டெல்லியில் என்ன பண்ணார், இப்போ கொஞ்சம் போகும்போது ஒருத்தர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி உட்காந்துருந்தார். அவருக்கு ஒரு 10 ரூபா போட்டார் தட்டில். உடனே அவர் கூப்பிட்டுட்டு இந்தாங்க 10 ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்ட்டார். இல்லை 10 ரூபா போடுறீங்க அப்படின்னாரு. என்னங்க 10 ரூபாய்க்கெல்லாம் வேல்யூவே இல்லைன்ட்டு அவர் ஹிந்தியில் சொன்னாரா. அப்புறம் இவர் என்ன பண்ணுறது, இன்னொரு 10 ரூபாய் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டார். ஏன்னா மறுபடியும் கூப்பிட்டு அசைக்க விட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டார். அந்த மாதிரி சூழல். அப்போ 5 பைசாவுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொடுத்தா அந்த 5 பைசாவுக்கு அவங்க ஏதோ வாங்கி சாப்பிட்றாங்க. 10 பைசா சில பசங்க கொண்டு வராங்க, அது பெரிய விஷயம். அது மாதிரி சில பசங்க, எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு பாக்கெட் மணின்னு கொடுப்பாங்க, 5 ரூபா, அந்த மாதம் ஃபுல்லாக வச்சுக்கணும், அது ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இது மாதிரி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பள்ளிக்கூடத்தில் டிஃப்ரென்ஸ் இல்லை. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டேட்டாக, எக்கனாமிக் ஸ்டேட்டால் இருக்கிற பசங்க வந்து படிக்கிறாங்க. ஆனால் கல்லூரி அப்படி அல்ல. கல்லூரியில் போய் சேர்ந்தால் எஜுகேஷன் லோன் வாங்கி படிக்கிற பசங்க இருக்கிறாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா, நான் ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன், படிக்க வைக்க முடியல பேரண்ட்ஸால். அப்படி நிறைய சில்ட்ரன், அந்த மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கன்செஷன் கொடுக்குறாங்க, வேறு எங்கேயாவது கடன் வாங்கி படிக்கிறாங்க. இல்லை இன்னொன்று என்னென்னா, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, 2 பேரண்ட்டும் இல்லாத குழந்தைங்க இருக்குதுங்க. அதை எப்படி படிக்க முடியும்? ஏதாவது எங்களுக்கு எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் ஏதாவது பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்கிறோம். சில டைமில் நாம் ஃபீஸ் கட்டுறோம், இதெல்லாம் நம்ம பண்ண முடியுது. ரொம்ப பாவம், ஒரு 11,000 மொபிலைஸ் பண்ணி கட்ட முடியாத ஒரு சூழலில் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் காலேஜ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதே ஒரு 4 ட்ரெஸ் இருக்கும், 5 ட்ரெஸ் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அதை தான் மாற்றி போட்டுட்டு வரணும். சில பசங்க என்னன்னாக்க, இதே காலேஜில் நல்ல ரிச்சான பசங்களாக இருப்பாங்க. அவங்க பெரிய பொருளாதார வசதி உள்ள குடும்பத்திலேருந்து வருவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா 500 ரூபா நோட்டை சர்வசகஜமாக பேக்கெட்டில் வச்சுட்டு செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பசங்களை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுன்னா, இவன் இவ்வளோ செலவு பண்ணுறானே. அப்போ போய் பேரண்ட்ஸை சில பசங்க வந்து நச்சரிப்பாங்க, என்ன நீங்கள் என்ன வளர்த்துறீங்க, என்ன பெருசாக, அவன் 500 ரூபாயெல்லாம் கொண்டு வராங்க தெரியுமா, என்ன பெருசாக வளர்த்துட்டீங்க எங்களை, என்ன
சில டைமில் பெற்றோர் சொல்லுப்பா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறப்பா, என் சக்திக்கு மீறி படிக்க வைக்கிறப்பா அப்படின்னா, என்ன படிக்க வச்சுட்டீங்க பெருசாக? அவன் 500 கொண்டு வரான், சும்மா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் பஸ் ஃபேருக்கு கொடுத்துட்டு சும்மா பெருசாக கத்துறீங்களா, இந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா இவன் எப்படியாவது காலேஜ் போனால் போதும், வீட்டில் இருந்தால் இன்னும் கஷ்டம்னு பெற்றோர் எப்படியாவது காலேஜ் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா நிம்மதியாக இருப்பாங்க. இந்த ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, மற்ற பசங்களை பார்க்கும்போது நம்மளை அறியாமலேயே நம்ம நிறையா செலவு பண்ணணும். ஏன்னா ஸ்கூலில் அது இருக்காது, எல்லாம் ஒரே எக்கனாமிக் ஸ்டேட்டாக. பட் காலேஜுக்கு வந்தவுடனே சில பசங்க ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க. எங்கள் காலேஜ்லேயே 2 பசங்க மலேசியாவிலேருந்து வந்தாங்க அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு. ரொம்ப ரிச்சான பசங்க. பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய 2 அப்போல்லாம் இந்த 2-in-1 தான் ரொம்ப பாப்புலர். அப்போ இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது. அந்த 2-in-1 ரூமில் வச்சுருந்தாங்கன்னா அந்த பசங்க பெரிய பணக்கார பசங்க 2-in-1 வச்சுக்கிட்டு சகல நேரமும் புரியாத இங்கிலீஷ் பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க அந்த மலேசியா பசங்களாம். அப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு நாள் மெஸ்ஸுக்கு ஒரு பையனை கூப்பிட்டு வந்தாங்க. இவன் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறான், ஈஸ் ஆல்சோ ஃப்ரம் மலேசியா அப்படின்ட்டு. அவன் ஸ்டெத்தாஸ்கோப்பை போட்டுக்கிட்டே வந்தான். அப்புறம் உட்காந்து சாப்பிட்டாங்க. நான் யோசித்தேன், ஒரு டாக்டர் எல்லா நேரமும் ஸ்டெத்தாஸ்கோப் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டான். ஒரு வீரன் எல்லா நேரமுமே நெஞ்சை நிமித்திக்கிட்டே இருந்தால் அவன் வீரனே கிடையாது. எந்த இடத்துல நெஞ்சை நிமித்தணுமோ அங்கே தானே. இப்போ நாம் கவிதை எழுதும் தெரியுங்கிறதுக்காக அந்த கவிஞர் வைரமுத்து தான் எழுதியிருப்பார் இதுவரை நானில். என்னென்னா, நைட்டு ஃபுல்லாக திருக்குறளை அவர் தரம் பிரித்து அது வெண்பாவில் இருக்கிற இலக்கணம்லாம் கண்டுபிடிச்சி வெண்பாவில் ஒரு பெரிய நிபுணர் ஆகிட்டேன் அப்படின்ட்டு அடுத்த நாள் அவர் போய் கேன்டீனில் சாப்பிட போனாராம். அப்போ அந்த சர்வர்கிட்ட அந்த கொண்டு வந்து வைக்கிறாங்கல்ல, அவர்கிட்ட ஆர்டர் பண்ணுறதுக்கு வெண்பாவிலேயே சொல்லுங்கள் அப்படின்னு நண்பர்கள் சொன்னாங்களாம். அவர்கிட்ட சாப்பிட்றதுக்கு ஏதாவது, ஏண்டா இதற்கு போய் இவ்வளோ நேரமாக போண்டா எடுத்து வா போ அப்படின்னு அவர் ஒரு வெண்பா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை நானில். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதை எல்லா இடங்கள்லையும் போய் காமிக்க முடியாது இல்லையா. நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, தெரிந்ததையெல்லாம் சொல்லாதே, முடிந்ததையெல்லாம் செய்யாதே, இருப்பதையெல்லாம் உணர்த்தாதே. இதெல்லாம் நம்ம செய்யணும். தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா? சொல்லக்கூடாது. என்னால் முடியும் அப்படின்னா அதை ஒன்றே செஞ்சு காமிக்கிறதா, எல்லா இடத்துலையும் போய் செய்கிறதா? அப்படிலாம் செய்ய முடியாது. எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம செய்யணும். தேவையில்லாத இடத்துல நம்ம இருக்கிற இடமே தெரியாது. இதை தான் ஷேக்ஸ்பியர் கிங் லியரில் வரும். கிங் லியரில் என்னென்னா, ஷோஸ்ட் லெஸ் தென் தவ் ஓஸ்ட், ஸ்பீக் லெஸ் தென் தவ் நோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வரும். என்னென்னா, அந்த ஃபூல்னு ஒரு கேரக்டர் அந்த கிங் லியரில் வரும். அது எப்போ வரும்னா, இந்த கிங் லியர் உண்மையிலேயே ஃபூல்னால் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் அந்த காலத்தில் ஷேக்ஸ்பியர் காலத்தில் ஃபூல்னால் முட்டாள் கிடையாது. ஃபூல்னால் என்னென்னா, அன் இன்டெலிஜென்ட் பர்சன் தான் ஃபூல். அதாவது ஒரு மாதிரி ஒரு கிண்டலாக, ஒரு கேலியாக, ஒரு நகைச்சுவையாக, ஒரு அங்கதமாக சொல்கிறவங்கள தான் நாம் ஃபூல்னு சொல்லி இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வரும். அவர் பக்கத்திலே இருந்தால் இடித்து இடித்து உரைப்பார். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன்னு நம்ம படிக்கணும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபூல். அந்த ஃபூல் எக்ஸாக்டாக இந்த கிங் லியர் ஏமாந்த பிறகு வருவார். இந்த கிங் லியர் என்னன்னாக்க பசப்பு வார்த்தைகளை நம்புவார். அவருக்கு 3 பொண்ணுங்க. ஒன்று ரீகன், கொனரில், இன்னொன்று கார்டெலியா. கார்டெலியாங்கிற சொல் எதில் வருதுன்னா, கார்ட் அப்படின்னா ஹார்ட், இதயத்திலிருந்து பேசுகிற பொண்ணு தான் கார்டெலியா. அந்த உங்களில் என்னை எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? சில டைம் பசங்க கிட்ட அம்மா கேட்கும், அம்மா என்னை பிடிக்குமாம்மா அப்படின்னு கேட்பாங்க பசங்க. திடீர்னு ஓடி கேட்பாங்க, அம்மா என்னை பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி சில நேரங்களில் வயசான காலத்தில் அந்த ஒரு ஷேக்ஸ்பியர் தான் ஆஸ் யூ லைக் இட்டில் சொல்கிறார் பாருங்க, ஓல்ட் ஏஜ் இஸ் செகண்ட் சைல்ட்ஹுட் அப்படிங்கிறார். நம்ம ஊரில் கூட என்ன சொல்லுவோம்னா, வயசாக வயசாக குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க, செகண்ட் சைல்ட்ஹுட். ஒரு வயசுக்கு மேலே ரொம்ப குழந்தை மனப்பான்மையோடு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. அதனால் என்னன்னாக்க, இவர் ஒரு குழந்தை மாதிரி என்ன பண்ணுறாரு, பொண்ணுங்களை கூப்பிடாரு, என்ன உனக்கு எவ்வளோ பிடிக்கும், எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும். உண்மையை சொன்ன பொண்ணை கடைசியில் ஒரு சொத்தும் கொடுக்காம கடைசியில் ஏமாந்து போய் நிற்கிறாரு. உண்மையான ஃபூல் ஆகிடுறாரு இப்போ இருக்கிற ஃபூலாக. அப்போ இந்த ஃபூல்ங்கிற ஒரு கேரக்டர் இதை சொல்லும். இந்த வார்த்தையை ரொம்ப நுட்பமான ஒரு வார்த்தை. எல்லா டைம்லையும் எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ நான் இந்த விஷயத்துக்கு வரேன். இந்த டாக்டர்ன்ட்டு ஸ்டெத்தாஸ்கோப்பை போட்டுக்கிட்டு மெஸ்ஸுக்கு வந்தோடனே நான் நினச்சேன்,
ஒரு டாக்டர் எல்லா நேரமும் ஸ்டெத்தாஸ்கோப்பை மெஸ்ஸுக்கு வரும்போது இதில் ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். பட் இதில் சொல்ல முடியாது. அவங்க வேறு மலேசியா பசங்க, அது சும்மா ஹலோ ஹலோ சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த பையன் வந்து மெஸ்ஸில் சாப்பிடுவான், அடிக்கடி வர ஆரம்பித்தான், தங்கனா திஸ்ஸு தட்டுனா எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தானுங்க. ஒரு நாள் அவங்ககிட்ட வந்து மத்தியானம் யூ பி ஹியர், வி வில் அட்டெண்ட் த கிளாஸ் அண்ட் வி வில் கம் பேக்னு ரூமை திறந்து விட்டு போனாங்க. திருப்பி வந்தால் 2-in-1 எல்லா கேட்ஜெட்டு அது இது சட்டை கிட்ட எல்லாத்தையும் காணும். எல்லாத்தையும் சுருட்டி இவங்க ஒரு நல்ல பேக் வச்சுருந்தாங்க, அதையே போட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். முடிஞ்சு போச்சா? எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த டிஃப்ரென்ஸ் வந்து காலேஜ் லைஃப்பில் ரொம்பவே தெரியும். சில பேர் பகட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணும். அப்போ அவங்கள பார்த்து நாம் வந்து அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. நான் பாருங்கள், இந்த ஆடம்பரங்களால் நமக்கு மரியாதை வரப்போகிறதே கிடையாது. நீங்கள் கிரேக்கத்தில் இருந்த அறிஞர்கள்லாம் பாருங்கள். சாமிநாத சர்மா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அறிஞர். அவருடைய புத்தகங்களை நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கி படிக்கலாம். சாமிநாத சர்மாவுடைய கிரேக்கம் வாழ்ந்த வரலாறுன்னு ஒரு புத்தகம். அந்த கிரேக்கம் வாழ்ந்த வரலாறு புத்தகத்தில் கிரேக்கத்தில் இருந்த அறிஞர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள், என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, எப்படி கிரேக்கம் வாழ்ந்தது, கிரேக்கம் ஏன் வீழ்ந்தது வரைக்கும் அவர் ரொம்ப அழகாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். எல்லாரை பற்றியும், பெரிக்கல்ஸை பற்றி பேசியிருப்பார், நிறையா பேரை பற்றி பேசியிருப்பார். அதில் சாக்ரட்டிஸை பற்றி பேசுகிறார். சாக்ரட்டிஸ் எவ்வளோ பெரிய அறிஞர்னு, பிளாட்டோ எவ்வளோ பெரிய அறிஞர், அரிஸ்டாட்டில் எவ்வளோ பெரிய. இப்போ அரிஸ்டாட்டில்னா பாலிமேத் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிமேத்னா பல டிசிப்ளினில் அறிவு பெற்றவர்களை தான் நம்ம பாலிமேத்னு சொல்கிறோம். இப்போ அரிஸ்டாட்டில் எடுத்துட்டிங்கன்னா அவர் எப்படி ஒரு நாடகம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்காரு. ஒரு ட்ராஜடினா எப்படி இருக்கும், ஒரு காமெடினா எப்படி இருக்கும். இப்போ ட்ராஜடினா நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் ட்ராஜடி இல்லை, அதெல்லாம் பேத்தோஸ். ஒரு மகத்தான மனிதனாக இருந்து அவரை ஒரு மாபெரும் தவறு செய்து மிகப்பெரிய உச்சத்திலிருந்து கீழே விடுறது தான் ட்ராஜடி. இந்த ட்ராஜடியை ஒரே ஒரு திருக்குறளில் வள்ளுவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரே ஒரு திருக்குறளில் வாட் இஸ் ட்ராஜடின்னு வள்ளுவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். என்ன அது? தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இடிந்த கடை. தலையில் இருக்குது முடி, தலையில் முடி இருந்தால் என்ன பண்ணுறோம், அதுக்கு ஷாம்பு போடுறோம், ஹேர் ஆயில் போடுறோம், அடிக்கடி இப்படிங்கிறோம், போய் கண்ணாடியில் போய் பார்த்துக்குறோம், ஆஹா இன்னும் கொஞ்சம் இந்த இடம் படியில் இல்லை அப்படின்னு சொல்லி படிய வைக்கிறோம். இதெல்லாம் பண்ணுறோம் நாம். அவ்வளவு அதுக்கு சாம்பிராணி காமிக்கிறாங்க, அது வாசனை திரவியங்கள் பூசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது இன்னும் சொல்ல போனால் முதல்ல இருக்கிற வரைக்கும் அதை கண்டுக்கிறது இல்லை, சும்மா அப்படி சீவிக்கிட்டு போகிறான். அது உழ ஆரம்பித்த பிறகு தான் அதை உழுந்து கவனிக்கிறான். நல்ல எண்ணெய்க்குன்னு ஐயோ விழுந்துற போதுப்பா, உதிர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அது விழுகிற போது தான் மனிதன் விழுந்து கவனிக்கிறான். அந்த தலையின் இழிந்த மயிரணையர், அதே முடி கீழே விழுந்துட்டா என்ன ஆகுது, பெருக்கி தள்ளுறோம், ஐயோ சீக்கிரம் பெருக்கு இங்கே முடியா கிடக்குது அப்படிங்கிறோம். அது தலையில் இருந்தப்போ மரியாதை. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் உச்சத்திலிருந்து விழுந்தால் அவன் கீழே உதிர்ந்த தலைமுடியை போல கருதப்படுவான்ங்கிறது தான் வள்ளுவர் கொடுக்குற ட்ராஜடிக்கான டெஃபனிஷன். நம்ம பாலிமேத்னா என்னங்கிறத பற்றியும் சிம்பிளிசிட்டியை பற்றியும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.